2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மெய்யாகவே மனுக்குலத்திற்காக தேவன் என்ன செய்து முடித்தார் என்பதை நினைவு கூறும்படியாக, அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் வந்திருக்கிறோம். கிறிஸ்தவத்தில் இயேசுடைய கன்னி பிறப்பு, இயேசு சிலுவையில் மரித்தது, இயேசு உயிரோட எழுந்திருந்தது, மூன்றுமே முக்கியம். இயேசு கண்ணியின் வயிற்றில் பிறக்கவில்லை என்றால் இயேசு சிலுவையில் மரித்தது வீணாக இருக்கும். இயேசு சிலுவையில் மரித்து இயேசு உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம் வீணாக இருக்கும். எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்தா இருக்கிறது. புனித வெள்ளியை இயேசு சிலுவையில் மரித்ததை நினைவு கூறுகிறோம். நம்முடைய சபையில் ஒவ்வொரு வாரமும் சிலுவை நினைவு கூறுகிறோம். திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். இயேசு பாடுபட்டது, இயேசு காயப்பட்டது, இயேசு வேதனைப்பட்டதெல்லாம் நாம் காயப்படக்கூடாது, நாம் வேதனைப்படக்கூடாது, நாம் இளைப்பாறுதலோடு இருக்கும்படியாக அவர் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் எதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ, ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் என்றைக்கு நீங்கள் இளைப்பாறுகிறீர்களோ, அதில் வாழ்கிறீர்களோ, அன்றைக்குத்தான் அவருக்கு மெய்யாகவே நன்றி செலுத்துகிறீர்கள். அன்றைக்குத்தான் அவருடைய இருதயம் சந்தோஷப்பட ஆரம்பிக்கும். அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதில் நீங்கள் வாழவில்லை என்றால், அதில் இளைப்பாறவில்லை என்றால், அவ்வளவு ஏற்படுத்தியும் அவருடைய இருதயம் இன்றைக்கு சந்தோஷப்படாது. அதனால வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. இயேசு பூமியில் இருந்த பொழுது, இஸ்ரேல் மக்கள் மத்தியில் நடந்து போகும் பொழுது, அதாவது குருத்தோலை ஞாயிறில் 5 நாளைக்கு முன்னாடி, கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை 5 நாள் சோதிக்கப்படுகிறார். 5 நாளைக்கு முன்னாடி குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு இயேசு பவனி போகும்பொழுது எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். எருசலேமே எருசலேமே, கோழியானது குஞ்சுகளை சிறுக்கிலே வைக்கிறது போல எத்தனை தரம் நான் உள்ளே வர உன்னை அழைத்தேன், நீயோ வராமல் போனா என்று கண்ணீர் விட்டு கதறினார். தாய் கோழியை பார்த்துறீங்களா? தாய் கோழி எவ்வளவு ஆபத்து வந்தாலும் ஒரு சத்தம் போடும். சத்தம் போட்டோன்னா அத்தனை குஞ்சுகள் வந்து குடுக்குன்னு உள்ளே ஓடிக்கிறோம். அந்த தாயுடைய ரெக்கைக்குள்ளே இருக்கிற வரை அந்த குஞ்சுக்கு எந்த விதமான சேதம் இருக்காது. சாதா கோழி வேற, தாய் கோழி வேற. சாதா கோழி உங்களை பார்த்து பயப்படும், தாய் கோழி உங்களை பார்த்து பயப்படாது. பக்கத்தில் போனீங்கன்னா கொத்த வந்துடும், ஓடி விரட்டும். நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது கோழிக்கு பயந்து ஓடி இருக்கேன். நீங்களாம் ஓடிக்கீங்களான்னு தெரியல. அண்ணன் விரட்டு கொத்துன்னு கொத்த வரும். ஏன்னா அப்படிப்பட்டதான் தாய்க்கோழி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அமெரிக்காவில் ஒரு பண்ணையில் காட்டு தீ பரவி எரிஞ்சு வந்திருக்கு. எரிஞ்சு வரும்போது அந்த பண்ணையே எரிஞ்சிருச்சு, பல மிருகங்கள் அணிஞ்சிருச்சு. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைச்சதுக்கப்புறம் ஒரு கோழி எரிஞ்சு அப்படியே கிடந்திருக்கு. அது செத்த கோழி தான் சொல்லி எத்தும் பொழுது உள்ள 7-8 குஞ்சு உள்ளே ஓடி வந்திருக்கு. அந்த குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக அந்த கோழி தன் ரெக்கையை மூடி அவ்வளவு அந்த தீயையும் தீயுடைய வேதனையும் அனுபவித்து அந்த பிள்ளைகளை காப்பாற்றினது. இதுதான் கல்வாரி சிலுவையில் ஏற்பட்டது. நமக்கு வரவேண்டிய தேவனுடைய கோபாக்கினை முழுவதையும் அவர் வாங்கி கொண்டு அந்த சிலுவையின்களை எவன் தஞ்சம் புகுகிறானோ அத்தனை பேரையும் கோபாக்கினையிலிருந்து தண்டனையிலிருந்து தப்புவிக்கிறார். அதனால தான் கண்ணீர் விட்டு அழுதார். நீங்கள் உள்ள வந்திருந்தீர்கள் என்றால் உங்களை பாதுகாப்பேனார். கடந்த 2000 ஆண்டுகளாக இஸ்ரேல் மக்கள் இன்னும் அந்த செட்டையின் கீழே வரலை. என்னைக்கு வருகிறார்களோ அன்னைக்கு இத்தனை துன்பங்களும் அவருடைய காயங்களும் எல்லாம் மாற்றப்பட்டு இஸ்ரேல் தேசம் அமைதியான தேசமாக மாறும். இதை கேட்கும்போது மக்களுடைய மனதில் தோணும், அவங்க கெட்டவங்க தானேங்க, இயேசுவை சிலுவையில் அறைந்ததே இஸ்ரேல் மக்கள் தானே, காட்டி கொடுத்தது யூதாஸ் காரியத்து தானே அப்படி நினைக்கலாம். யூதாஸ் காரியத்து காட்டி கொடுத்தான், அவர் இஸ்ரவேலன் தான் இல்லைன்னு சொல்லலை. பொந்தி பிலாத்து ஒப்பு கொடுத்தான், ரோமர்கள் அடித்தார்கள். இவரெல்லாம் இந்த காரியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் இயேசுவை சிலுவையில் அறைய வைத்தது அவர்கள் அல்ல. உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் தான் இயேசுவை சிலுவையில் அறைய வைத்தது. நம்முடைய பாவ விமோசனம் அடைவதற்காக, தேவனுடைய கோபாக்கின நிலையில் வரக்கூடாது என்பதற்காக எல்லாவற்றையும் அவர் தனக்குள்ளே வாங்கி கொண்டு அவ்வளவு பாடுகளையும் வேதனைகளையும் அவர் அனுபவித்தார். அவர் தேவன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். ஆனால் சிலுவையில் பாடுபட்டது அனைத்தையும் ஒரு தேவனாக பாடுபடவில்லை, ஒரு மனிதனாக தான் பாடுபட்டார். 100% ஒரு தேவனாக இருந்தும் சிலுவையில் பாடுபட்டது, அவமானப்பட்டது, காயப்பட்டது, வேதனைப்பட்டதெல்லாம் ஒரு மனிதனுங்கிற ஸ்தானத்தில் தான் அவர் பாடுபட்டாரே தவிர தேவனுங்கிற ஸ்தானத்தில் பாடுபடலை. ஏன்னா தேவன் பாடுபட முடியாது, தேவனை கொல்ல முடியாது, தேவனை காயப்படுத்த முடியாது. 100% தேவன். ஆனால் பாடுபட்டது அனைத்தும் எப்படி பாடுபட்டார் என்றால் ஒரு மனிதனாக, மனிதனுடைய சார்பில் பாடுபட்டார். இல்லை கவனிக்கிறோம், கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கதறுகிறார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்கிறார். கதறுகிறார். திரும்ப 3 தடவை அந்த ஜெபத்தை பண்ணுகிறார். பிதாவே உமக்கு சித்தமானால் அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்கிறார். ஏன் அவ்வளவு கதறல்? அநேக மக்கள் கேட்குறாங்க, ஏன் இப்படி வேதனைகளை நினைத்து, வலியை நினைத்து ஏன் அவர் கஷ்டப்படுறார், வலியை நினைத்து ஏன் அவர் பயப்படுறார் என்று கேட்குறாங்க.
அவருக்கு முன்னாடி இருந்த அந்த பாத்திரம் வெறும் சரீர வலி இல்லை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானாலுங்கிற பார்த்தீங்களா, அந்த பாத்திரம் வெறும் சரீர வேதனையான பாத்திரம் கிடையாது. அவருக்கு முன்பாக ஒரு ஆவிக்குரிய பாத்திரம் வைக்கப்படுகிறது. அந்த பாத்திரத்தில் உங்களுடைய பாவமும் என்னுடைய சாபமும் கொட்டப்பட்டிருக்கிறது. அதை அவர் குடித்தார் என்றால் தேவனை விட்டு கற்பனப்படுவார். அவருக்கு இருந்த மாபெரும் வேதனைங்கிறது சரீர வேதனை கிடையாது. காலாகாலமாக தேவனோடு ஒன்றாக இருந்தவர், தேவனோடு நெருங்கி இருந்தவர். அந்த பாத்திரத்தை அவர் குடித்தார் என்றால் குடித்த மறுநிமிடம் தன்னுடைய பிதா விட்டு துண்டிக்கப்படுவார். பிதாவுக்கும் அவருக்கும் உறவு இல்லாமல் போயிடும். அதனால தான் அவ்வளவு வேதனை, அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார். பூமியில் இருக்கும் பொழுதுலாம் அடிக்கடி சொன்னார், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறேன்னு சொன்னார். என் பிதாவின் கிரியைகளை நான் செய்கிறேன்னு சொன்னார். மற்றவர்கள் அவர் புறக்கணித்த பொழுது, இவர் புறக்கணிக்கப்பட்ட பொழுது பிதாவின் சமூகத்தில் சந்தோஷத்தை, சமாதானத்தை அனுபவித்தார். அவர் தேவன் தான் இல்லை சொல்லலை, ஆனால் பாடுபட்டதெல்லாம் யாராக பாடுபட்டாரோ மனிதனாக தான் பாடுபட்டார். ஏன்னா தேவனை கொண்டு வந்து சிலுவையில் அரைஞ்சு கொள்ள முடியாது. அவர் தேவனாகவும் சிலுவையில் பாடுபட்டார், மனிதனாகவும் பாடுபட்டார். மனிதனாக கொல்லப்பட்டார், தேவனாக உலகத்தின் பாவத்தை சுமந்தார். ஏன் சுமந்தார் என்றால் ஒரு மனிதன் காலத்துக்கு வெளியே போய் மறிக்க முடியாது. அவர் தேவனா இருந்தபடினாலே ஆதாமிலிருந்து இனி வருகிற அத்தனை மக்களுடைய பாவத்தையும் சிலுவையில் சுமந்தார், காலத்துக்கு வெளியே போக முடிஞ்சு. அதே நேரத்தில் மனிதனாக தான் என்ன செஞ்சார், அத்தனை செஞ்சார். இயேசு பூமியில் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் ஒரு மனித வாழ்க்கை, ரொம்ப முக்கியங்க. அதனால தான் வேதம் சொல்கிறது, அவர் மேலே பரிசுத்தாவியானவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அற்புதங்கள் செஞ்சார் வேதம் சொல்கிறது. அவர் தேவனாக இருந்தார் என்றால் அவருக்கு ஏன் பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும்? அவர் தேவன் தான் இல்லை சொல்லலை, அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அவர் தேவன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். இந்த ரோமன் கத்தோலிக்கில் ஒரு விதமான ட்ரெடிஷன் இருக்குது. என்ன ட்ரெடிஷன்னா, இயேசு 8 வயதாக இருக்கும் பொழுதே ஒரு புறா அடிபட்டு காயப்பட்டு செத்து போச்சான். அவனுடைய நண்பர் இவற்றை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது இயேசு 8 வயசாக இருக்கும் பொழுது தொட்ட உடனே அந்த புறா உயிர் விட்டு பறந்துச்சுக்கிறாங்க. இது கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் அது நிஜம் கிடையாது. ஏன்னா இயேசு செஞ்ச முதல் அற்புதம் கானா ஒரு கல்யாணத்தை செஞ்சாருன்னு வேதமே சொல்லுது. வேதம் ஒன்று தான் ப்ரூஃப் இல்லையா? அவர் தேவனாக இருந்தும் மனிதன்கிற ஸ்தானத்தில் பாடுபட்டார். அப்பயே அவ்வளவு கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்களும் சொல்றாரு. ஏன் செய்கிறார் என்றால் அது மனிதனுடைய பாவத்தையும் சாபத்தையும் அவமானத்தையும் சுமக்கணும். இல்லை கவனிங்க, அவர் அந்த நேரத்தில் அந்த பாத்திரம் வேணாம் ஆண்டவரை, இவ்வளவு தீமையும் இவ்வளவு பெரிய சாபத்தையும் உம்மை விட்டு பிரிக்கப்படுகிற நிலையும் நான் குடிக்க விரும்பலை, நான் மேலே வந்துற ஆண்டவரே சொல்லியிருந்தார் என்றால் பிதா அவரை பரலோகத்துக்கு கூப்பிட்டிருப்பார், நாம் எல்லாம் தண்டிக்கப்பட்டு நரகத்துக்கு போயிருப்போம். தேவன் நினைச்சாருன்னா முழு உலகத்தையும் ஒரு செகண்ட் அழிச்சிடலாங்க. அழிக்கிறது கஷ்டமா? அவரால் 100 சிருஷ்டிப்பை உருவாக்க முடியும். மோசேட்ட அடிக்கடி தேவன் கேட்கிறார், 10 முறை இந்த மக்கள் என்னை சோதித்து விட்டார்கள், நீ ஒதுங்கிக்கோ, இவர்களை அப்படியே அழித்து விட்டு ஒன்னிடத்தில் ஒரு புதிய இனத்தை உருவாக்குறேன்னார். அப்போ மோசே சொன்ன, ஆண்டவரே நீ வெளியே கொண்டு வந்தீர், வெளியே கொண்டு வந்து உள்ள சேர்க்கலன்னா அவர் வெளியே கொண்டு வந்தாரு, அப்படி விட்டுட்டாரும் உலகம் சொல்ல ஆண்டவரேன்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் சொல்றார், உன் நிமித்தம் அவரில் உள்ள கொண்டு போனார். அதான் இயேசு. மோசேயுடைய ஊழியம் நியாயப்பிரமாணத்தின் ஊழியம். ஆனால் மோசேயுடைய வாழ்க்கையும் இயேசுடைய வாழ்க்கையும் நிறைய ஒத்துப்போகும். மோசே இஸ்ரேல் மக்களை எகிப்திலே சிறையிருப்பிலிருந்து கொண்டு வந்தார். கவனிக்கிறீங்க இல்லையா? இஸ்ரேல் மக்களை எகிப்தின் சிறையிருப்பிலிருந்து கொண்டு வந்தார். இயேசு பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து மக்களை வெளியே கொண்டு வந்தார் இல்லையா? அப்போ தேவன் நினைச்சிருக்கலாம், தேவன் நினைச்சா எல்லாத்தையும் அழிச்சிருக்கலாம். மோசே சொன்னது போல அன்னைக்கு இயேசு சொன்னார், ஆண்டவர் இந்த பாத்திரத்தை குடிக்க நான் ஆயத்தமாக இருக்கேன்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்ன, உன் நிமித்தம் இந்த மக்களை நான் என்ன செய்கிறேன், காப்பாற்றுகிறேன். அன்னைக்கு நினைச்சிருந்தார் என்றால், இயேசு பரலோகம் போயிருந்தார் என்றால், அந்த பாத்திரத்தை குடிக்காமல், அந்த சாபத்தின் பாத்திரத்தை குடிக்காமல் இருந்தார் என்றால் அவர் மீட்கப்பட்டிருப்பார், பரலோகம் போயிருப்பார். நமக்கு அழிவும் நரகம் மட்டும்தான் மீதமாக இருக்கும். வேதத்தில் முழுவதும், பழைய ஏற்பாடு முழுவதும் இயேசு கிறிஸ்துவை குறித்த படங்கள் நிறைய இருக்கிறது. பழைய ஏற்பாடு முழுவதும் இயேசுவை குறித்த பிக்சர்ஸ் தான், அதாவது வரப்புற நிஜத்துடைய நிழல்களால் பழைய ஏற்பாடு நிறைந்திருக்கிறது. யாத்திராம் 20ஆம் அதிகாரத்தில் 10 கற்பனை கொடுக்கப்படுகிறது. எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? 10 கற்பனை யாருக்காச்சும் மனப்பாடமா தெரியுமா? மனப்பாடமா கரெக்டாக சொல்லணும், ஆர்டர் படி சொல்லணும். பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. அதாவது முதல் கற்பனை சொன்னதுக்கப்புறம் 2வது கற்பனை விபச்சாரம் பண்ணாதிருப்பாயம்மாங்க. 10 கற்பனை சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம்லாம் கவனிங்க, யாத்திராம் 21ஆம் அதிகாரத்தில் தேவன் ஒரு புதிய காரியத்தை பேசுகிறார். எல்லாம் கவனிக்கணும். நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாது, நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் தேவனால் ரட்சிக்கப்பட முடியாது.
நியாயப்பிரமாணம் கொடுத்த உடனே 21ஆம் அதிகாரத்தில் ஒரு எபிரேய அடிமையை குறித்து தேவன் ஒரு சட்டத்திட்டத்தை பேசுகிறார். யாத்திராம் 21. யாத்திராம் 21க்கு வருவோம். இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், கவனிச்சு வருவோம். மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்கள் ஆவன, எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்தில் ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானால் ஒன்றிக்காரனாய் போக கடவன். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் அவன் பெண்ஜாதி அவனோட போக கடவள். அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அந்த பிள்ளைகளும் அந்த எஜமானை சேரக்கடவர்கள். அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன். அந்த வேலைக்காரன் எஜமானையும் என் பெண்ஜாதியும் என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதியிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவின் நிலையின் அருகேயாவது சேரப்பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினால் குத்தக்கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்தில் சேவித்து கொண்டிருப்பான். ஒரு எபிரேய அடிமையை குறித்து வேதம் பேசுகிறார். வினோதமாக தேவன் ஆரம்பிக்கிறார். 10 கற்பனையை சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் ஒரு எபிரேய அடிமையோட அடுத்த சம்பவத்தை ஆரம்பிக்கிறார். அதில் சொல்லப்படுகிறது, ஒரு எபிரேய அடிமை ஒரு எஜமானுக்கு வேலைக்காரனாக போகிறான். அவன் 6 வருஷம் அந்த இடத்துல வேலை பார்க்கலாம். 6 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 7ஆவது வருஷம் வந்ததென்றால் அவன் விடுதலையாக்கப்படலாம். நல்லா கவனிங்க, 7ஆவது வருஷம் அவனுடைய விடுதலையின் வருஷம். அவன் கல்யாணம் கட்டி வந்திருந்தான்னா அவன் போகும்போது தன்னுடைய மனைவி பிள்ளைகளோட போயிடலாம். ஆனால் அந்த 7 வருஷத்துக்குள்ளே அவன் எஜமான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் என்றால் அவன் மட்டும் வெளியே போகலாம், அவனுடைய மனைவி பிள்ளைகளை இங்கே விட்டுட்டு போயிடணும். கவனிக்கிறீங்களா? ஆனால் அந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறான்னா, என் எஜமானை நேசிக்கிறேன், என் மனைவி பிள்ளைகளை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்வான் என்றால் அவனை கொண்டு போய் ஒரு கதவருகே இல்லாட்ட ஒரு நிலை அருகே கொண்டு போய் காதில் நல்ல கம்பி வச்சு ஓங்கி குத்துவாங்க. குத்துன உடனே ரத்தம் வெளியே வரும். நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் என்றென்றைக்குமே அந்த தழும்பு மாறாதபடிக்கு, அந்த ஓட்டை போகாதபடிக்கு காதில் ஒரு ஏதோ ஒன்று போடு விடுவாங்க, தோடோ ஏதோ ஒரு கம்பியோ மாட்டி விட்டுருவாங்க. இவன் யாரும் நிர்பந்தம் பண்ணி அவனை அடிமையாக்க விடலை. மனப்பூர்வமாக விடுதலையாக போக நினைச்சா போயிருக்கலாம். ஆனால் மனப்பூர்வமாக நான் எஜமான நேசிக்கிறேன், என் மனைவியை நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை நேசிக்கிறேன்னு மனப்பூர்வமாக அவர் அந்த இடத்துல அடிமையாக இருக்கிறார். நித்திய வேலைக்காரனாக இருக்கிறார். எவ்வளவு நாள் வேலைக்காரனாக இருப்பார்? என்றென்றைக்கும் வேலைக்காரனாக இருப்பார். அந்த வேர்டெல்லாம் முக்கியம். என்றென்றைக்கும் என்னவா இருப்பார்? வேலைக்காரனாக இருப்பார். உலகத்தில் எந்த ஒரு வேலைக்காரனும் இப்படி சொல்லுவானான்னு கேட்டால் சந்தேகம்தான். சொல்லுவானாங்க? 6 வருஷம் வேலை முடியுது, 7ஆவது வருஷம் போகும்போது முதல்ல எடுத்த உடனே எஜமான நேசிக்கிறேன்னு சொல்ல மாட்டான். வேணுமே என் மனைவி பிள்ளைகளை தான் நேசிக்கிறேம்மா, இத்தனை வருஷம் அடிமையாக இருந்த வீட்டில் என் எஜமான நேசிக்கிறேன், என் மனைவி பிள்ளைகளை நேசிக்கிறேன் யாருமே சொல்ல மாட்டான். ஆவியானவர் யாரை குறித்து எழுதுகிறார்? யாரை குறித்து எழுதுகிறாருங்க? என்னங்க ஆவியான யாரை பற்றி இங்கே பேசுகிறார்? இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறார். இயேசு கிறிஸ்து பூமியில் வரும் பொழுது தேவனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினான் இருக்கு. தேவன் தான். ஆனால் சிலுவையில் மடிக்கும் போகும்போது எப்படி மறித்தார் என்றால் ஒரு அடிமையை போலதான் மறித்தார். விளங்கலையா? பிதா சொன்னதை ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுண்டு மனப்பூர்வமாக விருப்பப்பட்டு செய்கிறார். அவர் நினைச்சிருந்தார் அந்த பாத்திரத்தை குடிக்காமல் போயிருக்கலாம். நல்லா கவனிங்க. அது வெறும் சரீர வேதனை மட்டுங்கல்ல. சரீரத்தில் பாடுபட்டார், காயப்பட்டார், வேதனைப்பட்டார், சொல்லி முடியாத வேதனை அது உள்ளதான், இல்லை சொல்லலை. ஆனால் மிகப்பெரிய வேதனை என்பது பிதாவை விட்டு பிரிக்கப்படுகிறது. நித்திய ஜீவகாலமாய் தேவனோடு ஒன்றாக இருந்தவர். விளங்கலைங்களாங்க? ஒரு உறவுகள் பிடிக்கப்படுங்க சாதாரண விஷயம் கிடையாதுங்க. தேவனுக்கு சமமாக இருந்தவர், தேவனோடு இருந்தவர், தேவனாக இருந்தவர். ஒரு நாள் கூட தேவனும் இயேசுவும் பிரிஞ்சு போனதே கிடையாது. மற்றவர்களால் காயப்படுத்தின பொழுது, புறக்கணித்த பொழுது, பரியாசம் பண்ண போதெல்லாம் என் பிதா என்னோடு இருக்கிறான்ங்கிற உறுதி இருந்தது. கவனிக்கிறீங்களா? கெத்செமனே தோட்டத்தில் பிதா சொல்லுகிறார், இந்த பாத்திரத்தை நீ குடிச்சேன்னா
உன்னுடைய மிகவும் முக்கியமான நேரத்தில், அவசியமான நேரத்தில் நான் உன்னோட இருக்க மாட்டேன். கவனிக்கிறீங்களா? இந்த பாத்திரத்தை நீ குடிச்சிட்டீன்னா உன்னுடைய அவசியமான முக்கியமான நேரத்தில் என்னுடைய பிரசன்னம், என்னோட உனக்கும் எனக்கு இருக்க உறவு போயிடும். அதை நினச்சி தான் அவ்வளோ வேதனைப்பட்டார். அது வெறும் சரீர வேதனை கிடையாதுங்க. ரொம்ப பேர் நினைக்கிறாங்க இயேசு ஏன் எவ்வளோ வேதனைப்படுகிறார். இயேசுக்கு பின்னாடி வந்து ரத்த சாட்சிகளாக மரித்தாங்க பார்த்தீங்களா, அவங்க யாரும் கூட மரணத்தை பார்த்து பயப்பட்டது மாறல, மரணத்தை பார்த்து தைரியமாக ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ கூட சமீபத்தில் இந்த சில தீவிரவாதிகளை கழுத்து அறுத்தாங்க பார்த்தீங்களா, யாருமே பதறினது மாறலைங்க. அப்படி உட்காந்துருக்கேன், கழுத்து கேஷுவலாக இருக்கிறான், அவ்வளோ தைரியமாக மரணத்தை ஃபேஸ் பண்ணாங்க. முதல் நூற்றாண்டு 2-3 நூற்றாண்டில் ரோமாபுரிகளின் ஆதிக்கத்தின் கீழே இஸ்ரேல் மக்கள் இருக்கும் பொழுது, குறிப்பாக கிறிஸ்தவம் இருக்கும் பொழுது, ஒருத்தன் விசுவாசித்தான் என்றால் அவனை செங்க சூளைக்குள்ள இரும்பு பெட்டியை நல்லா காய வச்சு அதுக்குள்ள போட்டு செங்க சூளைக்குள்ள அனுப்பிடுவாங்க. கவனிக்கிறீங்களா? அந்த பெரிய ஒரு ஆடிட்டோரியம் கட்டி ஒரு கிறிஸ்தவனை விடுதலை ஆக்கணும்னா, ஒரு சிங்கத்தை, பசியா இருக்க சிங்கத்தை முன்னாடி அவுத்து விட்டு அந்த சிங்கத்தை ஜெயிச்சிட்டினா உனக்கு விடுதலைன்னாங்க. அதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் ஸ்டேஜில் இருந்து அந்த சிங்கவனை உயிரோட சாப்பிட்றத பார்த்து கைதட்டினாங்க. ஒரு சமயத்தில் படம் கூட வந்துச்சுலங்க, ஒரு ஆங்கில படம், கிளாடியேட்டர் படம், அதன் அடிப்படையில் எடுத்தது தான். சிங்கத்தை உள்ள விட்டு விசுவாசிகளை உள்ள அவுத்து விடுவாங்க. அந்த கிளாடியேட்டர் அந்த ஸ்டேஜெலாம் இதன் அடிப்படையில் தான் ஏற்படுத்தப்பட்டது. அந்த காலகட்டத்தில் ஒரு நடந்த உண்மை சம்பவம், ஒரு மூத்த ஒரு விசுவாசியை உயிரோடு எரிச்சு கொல்ல போகிறாங்க 2 நாள் கழிச்சு. அவருடைய சிறையில் ஒரு சின்ன வாலிப பையன் இருப்பான். அவனும் அடுத்து தன்னுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவனை உயிரோடு எரிக்க போகிறாங்க. அப்போ அந்த தாத்தாட்ட கேட்பான், உயிரோடு எரிச்சு கொள்ளுவாங்களே வலிக்காதா? இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி என் கை வந்து ஒரு விளக்கில் பட்டுருச்சு, இன்னும் எனக்கு வலிக்குதே, உடம்பு முழுதும் தீயை வச்சு எரிச்சா வலிக்காதான்னு கேட்டிருக்கான். அப்போ அந்த தாத்தா சொல்லியிருக்கிறாரு, உன்னை கொண்டு வந்து தீயில கையை வைக்க முடியாது கர்த்தர் சொல்லலை, அது நீயா வச்சது. நீ அந்த இடத்துக்கு போகும்போது உனக்கு எவ்வளவு கிருபை வேணுமோ அவ்வளவு கிருபை கர்த்தர் கொடுப்பார், நீ தைரியமாக இருந்திருக்காரு. அப்போ தாத்தாட்ட அந்த வாலிய பையன் சொல்லியிருக்கான், நீங்கள் இங்கே மரிக்கும் பொழுது அந்த தீயை தாங்குற அளவுக்கு நல்ல கிருபை இருந்துச்சுன்னா ஒரே ஒரு விரலை மட்டும் தூக்கி மேலே காமிப்பீங்களான் இருக்கார் தீக்கு வெளியே. அந்த தாத்தா தீக்கில் போனதுக்கப்புறம் 2 விரலை காமிச்சாரான், ரொம்ப கிருபை இருக்குன்னு இருக்காரு, வழியே இல்லை இருக்காரு. சாதாரண விஷயம் கிடையாது. ஸ்தேவான் வந்து அவனை கல்லெறிஞ்சு கொள்றாங்க, எரிஞ்சு கொல்லும் பொழுது சொல்கிறான், பிதாவே அவர் செய்த தப்பிதங்களை உங்களை கல்லெறிஞ்சு கொண்டா அப்படி சொல்ல முடியுமா? அப்போ அந்த வழியை தாங்கக்கூடிய அளவுக்கு தேவனுடைய பிரசன்னம் அவர்களை தாங்கி வழி நடத்துது. இவரெல்லாம் இரத்த சாட்சிகள். இயேசு சிலுவையில் மரித்தது இரத்த சாட்சி கிடையாது. இவர்கள் கூடலாம் தேவன் கூட இருந்தாருங்க. ஆனால் இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது தேவன் கூட கிடையாது. தேவனுடைய கிருபை கிடையாது, தேவனுடைய தயவு கிடையாது. தேவனை விட்டு துண்டிக்கப்பட்ட நிலையில் அவ்வளவு வேதனையோடு ஏன் மரித்தார் என்றால், தேவனுடைய தயவு அந்த இடத்துல இல்லை, தேவனை விட்டு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்தார். ஏன் சிலுவைக்கு போகிறார்? காலையில் 9 மணிக்கு அவர் சிலுவையில் அறையிறாங்க. இதே போல் ஒரு நாளில் காலையில் 9 மணிக்கு அறையிறாங்க. அந்த 9 மணிக்கு தேவாலயத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் பலி செலுத்தும் பொழுது எக்கால சத்தம் ஊதுவாங்க. எக்கால சத்தம் ஊதும் பொழுது முதல் காலை பலி 9 மணிக்கு செலுத்துகிற நேரத்தில் எருசலேம் முழுவதும் அந்த எக்கால சத்தம் கேட்கும், காலை பலி செலுத்தப்பட்டிருக்கின்ற. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறாங்க. கவனிக்கிறீங்களா? சிலுவையில் அறையும் போது இவர் உண்மையான தேவ ஆட்டுக்குட்டி சிலுவையில் மரிக்கிறார். அதுக்கப்புறம் 12 மணிலிருந்து 3 மணி வரை உலகம் முழுவதும் இருளும் அந்தகாரமும் சுருளுது. சூழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 மணி அளவில் பிதாவை நாவிய இடத்துல ஒப்படைக்கிறேன்னு சொன்னோம்னா, அதே 3 மணியில் தேவாலயத்தில் அந்தி பலி செலுத்தும் பொழுது 2வது ஆட்டுக்குட்டியாக இருப்பாங்க. ஆட்டுக்குட்டி அரித்து ஒரு எக்கால சத்தம் ஊதும். அது சாதா ஆட்டுக்குட்டி, இவர் தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை மெய்யாகவே சுவந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியை மறிக்கும் பொழுது அந்த நேரத்தில் தேவாலயத்தோட திரைச்சேலை மேலேருந்து கீழே 2ஆக கிழிஞ்சு, தேவாலயத்தின் திரைச்சேலை கிழியாதுங்க, கிட்டத்தட்ட இவ்வளோ என்ன சொல்கிறது, 1 அடிங்கிறாங்க, சில 3 அடி அகலங்கிறாங்க. 3 அடி அகலம் உள்ளது யாருமே ஈஸியாக கிழிக்க முடியாது. கீழேருந்து கிழிக்கலை, மேலேருந்து கிழிச்சாங்க. யார் கிழிச்சது? அதை கிழிச்சது யார்? கிழிச்சது பிதாவாகிய தேவன் கிழிக்கிறார். இத்தனை நாள் நாமும் தேவனும் பக்கத்தில் போகவே முடியாது. நம்மை பார்த்து தேவன் வந்து மனப்பூர்வமாக பார்க்க முடியாது.
ஆனால் அந்த நேரத்தில் முதலாக தேவனுடைய கண்கள் நம்மை பார்க்குது. தேவ சமூகத்துக்குள் தைரியமாக வர முடியும். எந்த ரத்தம் திரைச்சலையை கிழித்ததோ அதே ரத்தம் தேவ சமூகத்தில் தைரியமாக போகக்கூடிய திராணி ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதெல்லாம் நினைச்சு தான் அவர் கதறினார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டினது. சாதாரண விஷயம் கிடையாது, சாதாரண மனித வழி கிடையாது. மனிதனால் சாதாரண மனுஷன் இந்த வழி ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. பேசன் ஆஃப் த கிரைஸ்ட் படம் பார்த்தீங்களா? பார்க்கலன்னா இன்னைக்கு ஒரு சிடி வாங்கி பார்த்துருங்க. பேசன் ஆஃப் த கிரைஸ்ட் அந்த எடுத்த வேதனைகள்லாம் அவர் பட்ட பாடுகளை கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது. ரொம்ப கொஞ்சோண்டு எடுத்திருக்காங்க. அவர் சிலுவையில் மரிக்கும்போது வெறும் தேவனா மரிக்கலைங்க. தேவனா மரிச்சிருந்தாருன்னா ஆணியை குத்தியும் போது என்னப்பா குத்துற, வலிக்கவே இல்லைன்றிருப்பார். அவர் வலி இருந்ததா, வேதனை இருந்ததாங்க, சொல்லி முடியாத வேதனைங்க. அதாவது ரோமர்கள் ஈவு காமிக்க மாட்டான், பரிதாபமே படமாட்டாவன். ஆனால் இயேசுட்ட ஒருத்தன் பரிதாபப்படுகிறான். சிலுவைக்கு அரைகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இந்த திராட்சை ரசத்தையும் காடியும் கலந்த ஒரு ஜூஸை கையில் கொடுக்க வராங்க. அது சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஜூஸை வாயில் குடிச்சிட்டோம்னா ஒரு வலி இருக்காது. அந்த இத்தனை நாள் வலி இருக்க பார்த்தீங்கன்னா, அந்த 6 மணி நேரம் 7 மணி சில 8 மணி நேரம் 10 மணி நேரம் சிலுவையில் பாடுவாங்க. சிலுவையில் பாடுபடுற சாதாரண விஷயம் கிடையாதுங்க. காலை இறுக்கி அடிச்சிருப்பாங்க, மூச்சு விட முடியாது. மூச்சு விட்டிங்கன்னா சரீரம் அந்த கீழே ஆணி எவ்வும் 2 பக்கம், அது அவ்வளவு வேதனை இருக்கும். அந்த வேதனையை மறக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கு திராட்சை ரசத்தையும் காடியும் கலந்ததை வாயில் கொடுக்கும் பொழுது, இது வேதத்தில் இருக்க வேண்டாம், வசனம் வாசிக்கிறேன். மார்க் 15 எடுப்போம். மார்க் 15:23 வசனம். வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது எதுக்குன்றால் எல்லா வலியும் போயிடும். இது குடிக்கும்போது எவ்வளவு வலி இருந்தோ அவ்வளவு வலியும் போயிடும். இயேசு சிலுவையில் அரைச்ச சிலர்லாம் சொல்கிறாங்களே, அவரை 39 அடி அடித்தாங்கிறாங்க இல்லையா? 39 அடியெலாம் அடிக்கலை, நிறைய அடித்தாங்க. அதாவது யூத கலாச்சாரத்தில் ஒரு கிரிமினலை, ஒரு தவறு செய்கிறவனை அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா யூத மக்கள் 39 அடிப்பான். அடித்தது யூதன் இல்லைங்க, அடித்தது ரோமன் யூத சட்டத்தை மதிக்க மாட்டான். அவனுக்கு யூதனை கண்டாவே பிடிக்கவே பிடிக்காது. அதனால் 39 அடி எண்ணி அடிக்க மாட்டான், அடின்னு அடிப்பான். அடிக்கிறது மட்டும் இல்லை, அந்த பேசன் ஆஃப் த கிரைஸ்ட் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த சில விஷயங்கள்லாம் கரெக்டாக காமிச்சிருப்பாங்க. சும்மா முதுகுலே அடிக்க மாட்டாங்க, பிரட்டி போட்டு அடிப்பாங்க. அதனால தான் முதல்ல அடிச்சுட்டு ரெண்டாவது பிரட்டி போடுறாங்க இல்லையா? பிரட்டி போட்டு அடிப்பாங்க. பிரட்டி போடும் பொழுது வேதம் சொல்லுது சங்கீதத்தில், என் முதுகை ஆழமாய் உழுதார்கள், உழுகிறவன் உழுது போல என் முதுகை ஆழமாக உழுதான். உழுதுகிறவன் மேலோட்டமாக உழ மாட்டான், உழுவான், திரும்பி ஆழமாக உழுவான். எவ்வளவு தூரம் சரீரத்தை பிச்சு எடுக்கணுமோ அவ்வளோ தூரம் பிச்சு எடுத்தான். சங்கீதம் 21 சொல்லப்பட்டிருக்க, நீங்கள் எலும்புகளை எல்லாம் என்னெல்லாம் சொல்லப்படும், எலும்புலாம் என்னெல்லாம் சொல்லும்போது சரீர பின்னாடி எலும்பு கிடையாதுங்க. அதாவது ஒரு ரோமன் அந்த சிலுவையில் கொண்டு போகிறவனை பார்த்து பரிதாபப்படவே மாட்டான். ஏன்னா அவனை ஈவு இறக்கமே காமிக்க மாட்டான். இயேசுடைய காரியத்தில் மட்டும் ஏன் இன்னொருத்தனை சிலுவையில் சுமக்க சொல்கிறான்னா, அது பின்னாடி சதை கிடையாது, பின்னாடி சுமக்க முடியாது. அதனால தான் இவர் காரியத்தில் மட்டும் ஒருத்தனை கூப்பிட்றாங்க. ஏன் கூப்பிட்றாங்கன்னா, அவரால் சுமக்க முடியாது, பின்னாடி சரீரம் கிடையாதுங்க. சரி, அதாவது சரீரத்துடைய எந்த ஒரு பகுதியும் கிடையாது, எலும்பு மட்டும்தான் இருந்தது. அதனால ஏன் பல முறை கீழே விழுகிறார் என்றால், அந்த பாடியை நேரம் நிறுத்துகிறதே பின்னாடி இருக்கிற சதையும் அந்த நரம்புகள் தான். அதனால தான் அவரால் தூக்கி போக முடியல. அவ்வளவு அடிகளும் இருக்கும் போதும் ஒவ்வொருத்தரோட எந்திரிச்சு நிற்கிறார். ஏன் எந்திரிச்சு நிற்கிறார் என்றால், எவ்வளவு வலிகள் சுமக்கணுமோ அவ்வளவு வலிகளும் சுமக்கும் பொழுது நமக்கு வர வேண்டிய எல்லா தண்டனையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவதற்காக அதை அவர் சுமந்தார். கவனிக்கிறீங்களா? சும்மா மேலோட்டமானது கிடையாதுங்க. ஒரு மனிதன் எவ்வளவு பாடுபடணுமோ அவ்வளவு பாடுகளை அவர் பட்டதுக்கு அப்புறம் தான் சிலுவையில் மரித்தார். இன்னைக்கு வியாதியில் இருப்பது, பலவீனத்தில் இருப்பது, எந்த நோயில் இருப்பது நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் கிடையாது. அவர் சுமந்திருக்கிறார் என்றால் நாம் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திரும்பி சிலுவைக்கு போறார், சிலுவையில் கதறார், ஏலி ஏலி லாமா சபத்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் நீ கைவிட்டீங்கிற. நல்லா கவனிங்க, ஏன் அப்படி சொல்றார் என்றால், ரொம்ப பேர் ஏன் அவர் இப்படி கதறாரு, தேவன் அவர் கைவிட்டாரா? சில சொல்றாங்க அவர் கைவிடப்பட்டதை போல உணர்ந்தாருங்கிறாங்க. மெய்யாவே கைவிடப்பட்டார். மெய்யாவே கைவிடப்பட்டார் என்றால் தேவனுடைய பிரசன்னம் டோட்டலாக அவர்கிட்ட அகற்றப்பட்டது. ஏன் கதறார் என்றால் 2 காரியத்துக்காக கதறார். நல்லா கவனிங்க, ஏன் கதறார் என்றால், முதல் காரியம் இவரை குறித்து சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல நிறைவேறுகிறது.
பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் இயேசுடைய வாழ்க்கை நிறைவேறிச்சு. இது இவரைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. கல்வாரி சிலுவையில் அந்த வார்த்தை நிறைவேற்றுகிறார். இரண்டாவது காரியம், உலகத்துக்கு முன்பாக சொல்லுகிறார், தேவனுடைய நியாய தீர்ப்பு என் மேல விழுகிறது. இருள் நேரத்தை கதறுகிறார், தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல நல்லா கொட்டப்படுகிறது. இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எந்த மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனையை கல்வாரி சிலுவையில் தேவன் அனுபவித்தார். அவர் மேல ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை அத்தனையும் கொட்டப்படுகிறது. முதல் முறையாக தன்னுடைய முகத்தை அவரை விட்டு திருப்புறார். எல்லாம் கவனிங்க, என்ன பாவத்தை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணன். அங்கே முகத்தை திருப்பினதுக்கு அப்புறம் யாரை பார்த்து முகத்தை திருப்பினார்னா, மனுக்குலத்தை பார்த்து தேவன் தயவோடு திருப்பலாம். இன்னைக்கு ஒவ்வொரு முறை பிரசங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன், கர்த்தருடைய வெளிச்சம் உங்க மேலே பிரகாசிக்க கடவுது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணிங்கிறோம் இல்லையா? ஏன் இந்த பிரகாசிக்க பண்ணிங்க சொல்றோம் என்றால், இன்னைக்கு கர்த்தருடைய முகம் உங்க மேல பிரகாசமாக தான் இருக்கிறது. உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்கள் பிள்ளைகள் மேல தேவனுடைய முகம் கோபமா அல்ல, தேவனுடைய முகம் உங்க மேல பிரியமா இருக்கிறது. ஏன் பிரியமா இருக்கிறது? தன் சொந்த குமாரனை தேவன் அன்னைக்கு நிராகரிச்சார். அன்னைக்கு நிராகரிச்ச தேவன் நம்ம மேல தன்னுடைய நேச முகத்தை, பாச முகத்தை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறார். ஒரு நாள் கூட நம்ம மேல தேவன் கோபமா இல்ல, தேவன் நம்ம மேல கடிந்து கொள்ளுதலோடு இல்லை. கவனிக்கிறீங்களா? சிலுவைக்கு போகும்பொழுதுங்க ஒரு தேவனா நியாய தீர்ப்பு கொடுத்தார். எல்லாம் கவனிங்க, பாவத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தே ஆகணும். ஒரு தேவனுங்கிற ஸ்தானத்தில் நியாய தீர்ப்பு கொடுத்தார். ஆனால் ஒரு தகப்பனுங்கிற ஸ்தானத்தில் இருதயம் வேதனைப்பட்டுச்சு. கல்வாரி சிலுவையில் பேசன் ஆஃப் த கிரைஸ்ட் பார்க்கும்போது மேலேருந்து ஒரு கண்ணீர் சொட்டு கீழே விழுவோம். பார்க்கலையா? அது அது மெய்யாவே அது பிதாவுடைய கண்ணீரான்னு தெரியாது, ஆனால் மெய்யாவே பிதா அன்னைக்கு வேதனைப்பட்டிருப்பார். அதாவது இவர் நேசகுமாரனுங்க, தேவனுக்கு பிரியமானதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் செஞ்சவர். ஏன் சொல்லுகிறார்? வசனம் வாசிங்க, யோவான் 10ஆம் அதிகாரம், யோவான் 10:17 வாசிக்கிறேன். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பா இருக்கு. இது வரைக்கும் தேவன் பிதா அன்பா அவர் மேலே தான் இருந்தார். அப்போ சிலுவையில் இவர் தன் ஜீவனை கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? கொடுக்கும் பொழுது மேலும் ரொம்ப அன்பா இருக்கிறார். உங்களுக்கு 2 பிள்ளை இருக்கு, 2 பிள்ளையும் நேசிக்கிறோம். ஒரு பிள்ளை உங்களுக்கு பிரியமானது எப்போ பார்த்தா செஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த பிள்ளையை நேசிப்பீங்களா இல்லையாங்க? நேசிப்பீங்களா இல்லையா? கூட கொஞ்சம் நேசிப்பேன். அந்த பிள்ளை நமக்கு ரொம்ப பிரியமானது செய்கிறதுனால அந்த பிள்ளை மேலே கூட கொஞ்சம் பாசம் இருக்கும். ஒரு தேவனாக உலகத்தின் பாவத்தை அவர் மேலே நியாயம் தீர்க்கிறார், தன் முகத்தை திருப்புறார். ஆனால் ஒரு பிதாவாக, தகப்பனாக அப்படி இருதயம் வேதனைப்படும். ஒரு பிள்ளை நமக்கு ரொம்ப பிரியமானது செய்யும் பொழுது அந்த பிள்ளையை போய் கட்டி பிடிச்சி அணைக்கணும் போல தோணும். நல்லா செஞ்சிருக்குன்னு சொல்லும். இவருக்கு பிரியமானதை இவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை நேச பிள்ளை செய்யுது, ஆனால் கட்டி பிடிக்க முடியாது. இதான் மிகப்பெரிய வேதனை. கட்டி பிடிச்சு அவரை அரவணைக்க முடியாது. தேவனா நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறார், ஆனால் ஒரு தகப்பனாக வேதனைப்படுகிறார். ஒரு பிள்ளை எந்த நிலையில் இருந்தாலும், அது கெட்ட பிள்ளையை கூட நம்ம வெறுக்க மாட்டோங்க. அந்த பிள்ளைக்கு உதவி செய்ய நினைப்போம், அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் நன்மை செய்ய நினைப்போம். ஆனால் அந்த பிள்ளை நமக்கு பிரியமானது செஞ்சதென்றால் அந்த பிள்ளை கூடயே இருக்குன்னு நினைப்போம். அந்த பிள்ளைக்கு என்னன்னாலும் செய்யணும்னு நினைப்போம். இவர் சிலுவையில் பிதா என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அத்தனை செஞ்சார். பேசன் ஆஃப் த கிரைஸ்ட் படம் பார்த்தீங்களா? அப்போ இயேசு போகும்போது ஒரு இடத்துல தடுக்கி விழுவார். தடுக்கி விழும் பொழுது மரியா ஓடி வந்து, மகனே நான் இருக்கிறேன்பான். இதைத்தான் அன்னைக்கு பிதா செஞ்சார். அதாவது சிலுவைக்கு போகிறவரை பிதா கூட தாங்க இருந்தார். 12:3 தான் இல்லை, 12:3 தான் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு கொட்டப்படுகிற நேரம். அப்போ தான் கதறினார், என் தேவனே என் தேவனே ஏனே. அப்போ ஏசு சொல்லுவார், நான் சகலத்தையும் புதிதாக்க வேண்டும்பார். எல்லாத்தையும் புதிதாக மாற்றணும், புதிதாக மாற்றி புது சிருஷ்டிப்பை ஏற்படுத்தணும். ஒவ்வொருவரை திருவிருந்து எடுக்கிறோம். கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொருவரை திருவிருந்து எடுக்கும் பொழுது இயேசு அந்த கெத்செமனே போறதுக்கு முன்னாடி முதல் நாள் ராத்திரியில் சொன்னார் இல்லையா, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்குங்கிறீங்களா? அந்த புதிய உடன்படிக்கையின் பாத்திரத்தை நீங்க குடிக்கிறீங்க இல்லையா? கவனிக்கிறீங்களே? அந்த புதிய உடன்படிக்கையின் பாத்திரத்தில் சுகம், ஆசீர்வாதம், ரட்சிப்பு, சந்தோஷம், சமாதானம், பாதுகாப்பு, அந்த பாத்திரத்தில் நீங்க குடிக்கிறீங்க. அவர் ஒரு பாத்திரத்தை குடிச்சார். அதனால தான் கெத்செமனே கவர்னர் எல்லாம் அதுல தான் கொண்டு வரேன், அதுல தான் நிற்கிறேன் நான். கெத்செமனே ஏன் கதர்னார் என்றால், அது நல்ல பாத்திரம் இல்லை, நம்முடைய பாவ பாத்திரம், நம்முடைய சாப பாத்திரம்.
நமக்கு வர வேண்டிய அத்தனை தீமை நிறைந்த பாத்திரம் அந்த பாத்திரம். அதனால தான் சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். அவர் அதை குடிச்சார். ஒரு கெட்டது செய்யும் போதே பிள்ளையை நிராகரிக்க மாட்டோம். நம்மை மீட்பதற்காக தன் சொந்த குமாரனை பழி செலுத்தும் பொழுது, சொந்த குமாரன் ஆண்டவரை நான் செய்ய ரெடி, நான் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் செய்யும் பொழுது பிதாவுடைய இருதயம் பார்த்து சந்தோஷப்பட்டது. அந்த எபிரேய அடிமை சொல்றான் இல்லையா, 21, என் எஜமானை நேசிக்கிறேன், என்னுடைய மனவாட்டியை நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை நேசிக்கிறேன். இதான் இயேசு அன்னைக்கு செஞ்சார். பிதாவை உண்மை நான் நேசிக்கிறேன், உண்மை நேசிக்கிற இந்த மக்களை நான் நேசிக்கிறேன். என்னுடைய சித்தம் என்னன்னா நான் உம்மோட இருக்கணும், அதான் என்னோட சித்தம். உம்மோட நான் என்னன்னைக்கும் இருக்கணும், உண்மை விட்டு நான் விலகவே போகக்கூடாது, அதான் ஏன் சித்தம். ஆனால் உன் சித்தம் நான் விலகி இந்த மக்களை உம்மோட சேர்க்கணும், உன் சித்தம் இருந்துச்சுன்னா அதுக்கு நான் ரெடி. இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இதெல்லாம் கற்பனை கட்டாத விஷயம். நான் விலகி கொஞ்ச நேரம் விலகினா தான் அந்த மக்களை சேர்க்க முடியும் என்றால் நான் விலகிறதுக்கு ரெடி என்று வேதனைப்படுகிறார். தாகமா இருக்கிறேங்கிறார் இல்லையா, சரீர தாகம் இல்லைங்க, பிதாவுடைய அன்பை குறித்த தாகமா இருந்தார். அன்னைக்கு மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருக்குங்கிறார். பார்த்தீங்களா, ஆண்டவர் அன்பை குறித்து தாகமா இருக்கேன்னு கதறார். கதறுகிற நேரத்தில் இவர் தாகமா இருக்கிறான்னு சொல்லி அந்த திராட்சை காய்களினால் செய்யப்பட்ட ஜூஸை கொண்டு வந்து கொடுக்குறான். இவன் கொடுத்தவன் கெட்டவன், இவன் நல்லவன் கிடையாது. முதல்ல கொடுத்தவன் நல்லவன், இவனே ஒருத்தன், இவன் ரொம்ப கெட்டவன். தாகமா இருக்கிற நேரத்தில் வினிகரை குடிச்சிங்கன்னா ரொம்ப வலிக்குங்க. அது வினிகிறது. தாகமா இருக்கிற நேரத்தில் 2 சொட்டு ஒரு டம்ளர் வினிகர் குடிங்களே, அது மேலும் வலிகளை அதிகமாக தூண்டிடும். அதை ஏன் குடிச்சார் என்றால் மேலும் வலிகள் வருவதற்கு மட்டுமல்ல, அத்தனை வலிகளையும் பூரணமாக சுமக்கணும். என் வாழ்க்கையில் ஒரு வலிகள் கூட இருக்கிற அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் சாபம் சொல்லுது, பிதாக்கள் செய்த தப்பிதங்களை பிள்ளைகளிடத்தில் விசாரிப்பேன். அப்பா திராட்சை காய தின்னான்னா பிள்ளையோட வாயு கூசும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேருக்கும் தண்டனை வரும். அவனுக்கும் தண்டனை வரும், இவனுக்கும் தண்டனை வரும். என் மேலிருந்து மிகுந்த அன்பினாலே எனக்கு வர அத்தனை தண்டனைகளையும் சாபங்களையும் வியாதிகளையும் நோய்களையும் அவர் சுமந்து என்னை முற்றிலுமாக விடுதலையாக்கியிருக்கிறார். கவனிக்கிறீங்களாங்க? இது சும்மா அழுதுட்டு போயிடக்கூடாது. நான் இனிமே வலியில், வேதனையில், சாபத்தில், தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் அவர் அடிபட்டு கீழே விழுகிறார் இல்லையா, கீழே விழும்பொழுதெல்லாம் உடனே எந்திரிச்சு தூக்குவார். ஏன் தூக்குவார்? நான் கீழே விழுந்துடக்கூடாது. நான் வாழ்க்கையில் வெற்றிகரமாக போகணும். கர்த்தர் மூடுள்ள தேவன் கிடையாதுங்க. நம்ம இப்போ எனக்கு ஆண்டவர் மூடு இருந்தால் ஆண்டவர் சுகமாக்குவார், மூடு இல்லைன்னா ஆண்டவர் சுகமாக்க மாட்டார். தன் குமாரன் செய்த கிரையை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரயத்தை மையமாக வச்சு தான் தேவனை சுகமாக்குறார், தேவன் நம்மை மீட்டெடுக்கிறார், தேவன் நம்மை மன்னிக்கிறார். சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி பொந்தி பிலாத்துடைய அரண்மனையில் பொந்தி பிலாத்து எப்படியாச்சும் இயேசுவை விடுதலையாக்குன்னு நினைக்கிறான். ஏன்னா பொந்தி பிலாத்துடைய மனைவி சொல்கிறா, அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவருக்கு எந்த அநியாயம் செஞ்சுறாங்கன்னு சொன்னோன்னா பொந்தி பிலாத்து இவர் எப்படியாச்சும் விடுதலையாக்கிடலாங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கான். அந்த ஊரில் இருக்கிற ரொம்ப பொல்லாதவன், கொடியவன், எல்லா தீமையும் செஞ்சவன், மரணத்துக்கு பாத்திரமானா இருந்தவன் தான் பரபாசுங்கிறவன். பரபாசு எல்லா மரணத்துக்கும் பாத்திரவான், கொடிய பாவி. பரபாசை ஒரு பக்கம் நிப்பாட்டிட்டு இயேசு இந்த பக்கம் நிப்பாட்டிட்டு, உங்கள் பஸ்கா பண்டிகை அன்னைக்கு ஒரு ஆளை விடுதலையாக்குவோமே, யாரை விடுதலையாக்கலான்னு கேட்குறான். ஏன்னா எப்படியாச்சும் இயேசுவை விடுதலையாக்கி விட்டுறலாங்கிறது அவனுடைய இது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுவை சிலுவையில் அறையும், பரபாசை விடுதலையாக்கும், பரபாசை விடுதலையாக்குங்கிறாங்க. அவங்க சொன்னது மாம்சீகமாக சொன்னாலும் அவர்கள் சொன்னது தீர்க்க தரிசனமாக சொன்னான். நீங்களும் நானும் தான் பரபாஸ். சிலுவைக்கு போக வேண்டியால், நரகத்துக்கு போக வேண்டியால், தேவனுடைய நித்திய ஆக்கினிக்கு போக வேண்டியால், பரபாசாகிய நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் தேவகுமாரன் கட்டாயம் சிலுவைக்கு போயே ஆக வேண்டும். அவர் போகவில்லை என்றால் நாம் போக முடியாது. கவனிக்கிறீங்களா? பரபாஸ் என்றால் சன் ஆஃப் த ஃபாதர்னு அர்த்தம், பிதாவுடைய மகன் அர்த்தம். சன் ஆஃப் ஃபாதர், பார்னா சன்னம், பரபாஸ் என்றால் சன் ஆஃப் ஃபாதர்னு அர்த்தம். கவனிக்கிறீங்களா? நாம் தேவனுடைய குமாரலாம் மாறுவதற்காக தேவகுமாரன் சிலுவையில் அத்தனை பாடுகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து நம்மை தேவனுடைய குமாரலாம் மாற்றிருக்கிறார். கவனிக்கிறீங்களா? அன்னைக்கு எபிரேய அடிமை சொல்றார், என்னுடைய எஜமான நேசிக்கிறேன்,
என் மனைவியை நேசிக்கிறேன், என் பிள்ளையை நேசிக்கிறேன்னு சொன்னவரெல்லாம் கவனிங்க. அவர் அப்படி விட மாட்டாங்க. போய் கதை வருக வச்சு ஒரு கம்பி எடுத்து காதில் குத்தவொன்னு ரத்தம் வரும். கவனிக்கிறீங்களா? ரத்தம் அந்த நில கதவுல விழும், நெத கலவுல லட்ட நிலையில விழும். ரத்த நில கதவுல இருக்குன்னா என்ன மனசில் வருது உங்களுக்கு? பஸ்கா ஆட்டுக்குட்டி இல்லையா? ஒரு வீட்டு நில கதவுல ரத்தம் பூசப்படுது என்றால் வீட்டு நிலங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சொத்து. ஒரு மனிதன் அந்த கதவுல சேர்த்துறான்னா அந்த கதவுக்குள்ள இருக்கிற அனைத்தும் அவங்களோட பர்சனல் ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம். என்னைக்கு இயேசுவின் ரத்தத்தை நீங்க சொந்தமாக்கி இந்த ரத்தத்தை நான் தனிப்பட்ட ரீதியில் பூசுறேன்னு சொல்றீங்களோ அன்னைக்கு அவருடைய சொந்த ப்ராப்பர்ட்டியா மாறுவீங்க. கவனிக்கிறீங்களா? சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இவ்வளவு பாடுகள் இவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் கவனிங்க. இன்னுமே என் வாழ்க்கையில் மன்னிக்கப்படாத பாவம் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இவ்வளவு கஷ்டங்களையும் இவ்வளவு துன்பங்களையும் தீமைகளையும் அவர் அனுபவிச்சதுக்கு அப்புறமும் இன்னமும் தேவன் மன்னிக்கப்படாத பாவம் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிங்க என்றால் இயேசுடைய சிலுவை மரணத்தை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள் என்ற அர்த்தம். விளங்குறீங்களா? நீ செய்த கிரியை பூர்ணமானது கிடையாது, பரிசுத்தமானது கிடையாது. நீ முடிந்ததுன்னு சொன்னது முடியவே இல்லை. நீ கொடுத்தது சிலுவையில் கொடுத்தது முன்பணம். நான் சாகிற வரை இன்ஸ்டால்மெண்ட் கட்டுவேன், இன்ஸ்டால்மெண்ட் கட்டலைன்னா நான் நரகம் போயிடுவேன். ரொம்ப பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. நீ சிலுவையில் மறிச்சா மட்டும் போதாது, நான் வருஷம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுவேன். இந்த இன்ஸ்டால்மெண்ட் சரியாக இருந்தால் பரலோகம் கொண்டு போவாங்க, இன்ஸ்டால்மெண்ட் இல்லைன்னா எவ்வளவு ஒரு தீமையை மனசில் நினைக்கிறீங்க. பிதாவாகி தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் அவமானத்தை கொடுக்குறீங்க. அவர் சிலுவையில் கொடுத்த கிரயம் பூரண கிரயம் இல்லையா? இந்த பூரண கிரயத்தை என்னைக்கு மதிக்கிறீங்களோ அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரும். ஆசீர்வாதத்தை அனுபவிக்க ஆரம்பிப்போம். யாத்திரை 21 திரும்பி வாங்க. யாத்திரை 21:6. அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினால் குத்த கடவன். பின்பு அவன் என்றென்றைக்கும் அவனிடத்தில் சேவித்துக் கொண்டிருப்பான். எவ்வளவு நாள் சேவிப்பார்? என்றென்றைக்கும் சேவிப்பார். இயேசு பூமியில் இருக்கும் பொழுது நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். நம்முடைய தெய்வீக ஊழியராக இருந்தார். தன்னோட அவரிடத்தில் வந்த எல்லாருக்கும் ஊழியம் செய்தார். அவரை சுகமாக்கினார், பராமரித்தார். இன்றைக்கும் அவர் நம்முடைய ஊழியக்காரராக இருக்கிறாரா? ஊழியக்காரராக இருக்கிறாருங்க. ஆண்டவர் சொன்னார், நான் ஊழியம் கொள்ளும்படியாக வராமல் ஊழியம் செய்யும்படியாக வந்தேன்னு சொன்னார். அவர் ஆண்டவராக, இரட்சகராக, எஜமானாக பரலோகத்தில் இன்றைக்கு அவர் வீற்றிருந்தாலும் இன்றைக்கும் நமக்கு ஒரு ஊழியம் செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய கால்களை கழுவ விரும்புகிறார். காலில் கழுவ விரும்புகிறார் என்றால் லிட்டரலாக கழுவ விரும்பலை, நமக்கு சுகமாக்க விரும்புகிறார். தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். அதாவது அவர் அன்பின் மொத்த உருவம். சிலுவையில் தொங்கும் பொழுது புறக்கணிக்கப்பட்ட நிலையில், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலையில் நிற்கிறார். அவர் ஆத்துமாவில் ஒரு இளைப்பாறுதல், அதாவது என்ன சொல்றது, மெய்யான ஒரு சந்தோஷம், மீட்கப்பட போறன்னு சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் எல்லாரும் நிராகரிச்சிருக்காங்க. அந்த சிலுவையிலையும் அவரை ஒரு சம்பவம் அவரை குதூகலப்படுத்துகிறது. ஒரே ஒரு சம்பவம். சிலுவை நேரத்தில், அந்த பரிதபிக்கப்பட்ட நேரத்திலையும் ஒரு திருடன் அவரிடத்தில் எடுத்துக்கொள்வதற்கு ஆயத்தப்படுறான். நாமெல்லாம் அநியாயத்தினால் பாடுபடுறோம். இவர் எந்த பாவமும் செய்யாதவர். ஆண்டவரே, உம்மோடு என்னையும் ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளும் போது உடனே ஒரு இருதயம் சந்தோஷப்படுகிறது. இந்த நிலையிலும் ஒருத்தர் எனக்கு ஊழியம் செய்வதற்கு இடம் கொடுக்கிறான்னு சொன்ன உடனே, மெய்யாகவே நீ இன்றைக்கு என்னோட பரதேசில் இருப்பார். எப்பப்பெல்லாம் அவர் நமக்கு ஊழியம் செய்ய முடியாக அவர் என்றைக்கும் ஊழியக்காரனாக இருப்பாருங்க. நம்மை மீட்பதற்காக தான் அவர் குத்தப்பட்டிருக்கு. அன்னைக்கு அந்த எபிரேய அடிமைக்கு காதில் தான் குத்துனாங்க, இவருக்கு தலையில் குத்துனாங்க, சரீரத்தில் குத்துனாங்க. குத்தாத இடமே கிடையாது. என்றால் நம்மை மீட்பதற்கு அவர் கொடுத்த கிரயம் அவ்வளோ பெரிய கிரயம். கவனிக்கிறீங்களாங்க? தேவன் நீதிபரருங்க. பாவத்தை அப்படி மன்னிச்சு விட முடியாது, பரவாங்க முடியாது. பாவத்தை தேவன் தண்டித்தே ஆக வேண்டும். தண்டித்தாரா? பூரணமாக முற்றிலுமாக தண்டித்திருக்கிறார். அவர் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது தண்டனையிலிருந்து விடுதலை ஆகிறோம். ஒவ்வொரு முறையும் அவற்றிலிருந்து வரும் பொழுது, ஆண்டவர் இந்த பகுதியில் நம்முடைய ஊழியம் எனக்கு அவசியமாக இருக்கிறது, இந்த பகுதியில் நம்முடைய கிருபை அவசியமாக இருக்குன்னு சொன்ன பொழுது அப்படி இருதயம் சந்தோஷப்படுகிறது. 2 வசனம் படித்து முடிக்கிறேன். லூக்கா போவோம். லூக்கா 12ஆம் அதிகாரம். அவர் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் இரட்சகர் தாங்க. இன்னைக்கு நமக்கு ஊழியம் செய்கிறாரா?
ஊழியம் செய்கிறார். லூக்கா 12 வருங்காலத்தில் என்ன நடக்க போகுது என்பதை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது. 37வது வசனம், எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள், அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமயமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு மெய்யாவே சொல்றேங்க. பரலோகம் போனதுக்கு அப்புறம் கல்யாண விருந்தில் அவர் மணவாளனா இருந்தாலும் மணவாட்டிக்கு வந்து சோறு போடுவேங்கிறார். விளங்கலையா? அவர் மணவாளன், கல்யாண விருந்துது. கல்யாண விருந்துலையும் வந்து நான் அப்படி சும்மா உட்காந்துருப்பேன் சொல்லலை, என்னால் கொடுக்காமல் இருக்க முடியாது. அன்புங்கிறது பரிமாறிக்கிட்டே இருக்கிறது அன்பு. அந்த நேரத்தில் ராஜாதி ராஜாவா கர்த்தாதி கர்த்தாவா வீட்டிருந்தா கூட நான் உட்காந்துருக்க நான் தான் பரிமாறுவேங்கிறார். விளங்கலைங்களா? ஏன்னா அவருக்கு நித்திய தெய்வீகமான ஊழியராக இருக்கிறார். இன்னொரு வசனம் வரிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தெரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். மார்பருகு பொற்கச்சை கட்டிருக்கிறாரா? பொண்ணுங்கிறது தெய்வீகம் இல்லையா? கச்சைங்கிறது வேலைக்காரன் கட்டுற கச்சை. இவர் மனுஷிகமான வேலைக்காரன் கிடையாது, தெய்வீகமான ஊழியர். இவர் எப்பப்பெல்லாம் நம்முடைய பாதங்களை கழுவும்படியாக இடம் கொடுக்கிறோமோ அப்பப்பெல்லாம் அவருடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது. பூமியில் அவர் இருக்கும் பொழுது உபச்சாரம் பண்ணுறவ 5 கல்யாணம் பண்ணிட்டா, 6வது கல்யாணம் பண்ணா ஒருத்தனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலை, அன்புன்னா என்னன்னு தெரியாத ஒரு நிலை. கிணத்தருகே மதியம் 12 மணிக்கு தண்ணி எடுக்க வருகிறார். அப்போ இயேசு மிகவும் சோர்வாக டயர்டாக கிணத்தருகே உட்கார்ந்திருக்கிறார். அந்த பாவி இவரிடத்திலிருந்து உன்னை பெற்ற உடனே, ஒரு ஊழியம் செய்வதற்கு இடம் கொடுத்த உடனே புத்துணர்ச்சி அடைகிறார். உடனே பசி போயிருச்சு, தெம்பா இருக்கிறார். எல்லாரும் வந்து கேட்குறாங்க, சாப்பிட்டுருப்பாரோங்கிறாங்க. அவர் சாப்பிடலை. எப்பப்பெல்லாம் அவர் இடத்துல வந்து, ஆண்டவர் இந்த பகுதியில் எனக்கு தேவை இருக்கு ஆண்டவரே, இந்த பகுதியில் நம்முடைய ஊழியம் அவசியமாக இருக்கிறது ஆண்டவரே, இந்த பகுதியில் உங்களுடைய அனுகிரகம் அவசியமாக இருக்க ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா அவர் தெம்பாயிருவார். நானே எல்லாம் பார்த்துக்குவேன், நானே எல்லாம் சாதிச்சிருவேன்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அது பெருமை, சுய நீதி. இன்னைக்கு கிறிஸ்தவன் வந்து தேவ நீதியை பிடிக்கலைங்க. அவனுடைய பாடு, அவனுடைய கஷ்டம், அவனுடைய சாக்ரிஃபைஸ் தான் முக்கியமே தவிர கல்வாரியில் கொடுத்த சாக்ரிஃபைஸ் முக்கியமே கிடையாது அவனுக்கு. நீ என்ன கொடுத்த, நீ என்ன செஞ்ச? அவர் எல்லாம் செஞ்சிருக்கிறாருங்க. செஞ்சவருக்கு என்ன செய்கிற? நன்றி உள்ளவனா இருக்க. எபிரிய அடிமை இருக்கார் இல்லையா, 7 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் படுத்து கிடக்கிறார். நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போதில் பக்கத்தில் மனைவி பிள்ளைகள்லாம் படுக்கும் பொழுது அவர் காதில் ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையை பார்க்கும் பொழுது இவர் நினச்சிருந்தாருன்னா விடுதலையாகி போயிருக்கலாம். இன்னைக்கு இவ்வளோ கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் இவர் ஊழியம் செய்கிறார் என்றால் என் மேலே இருந்த அன்பு, என் மேலே இருந்த பாசம் நினச்சி அவரை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிப்பா அந்த பெண். இதான் கல்வாரி சிலுவையில் தெய்வம் நமக்கு செஞ்சது. கவனிக்கிறீங்களாங்க? இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் எந்த தேவை இருந்தாலும் ஆண்டவர் இந்த பகுதியில் நம்முடைய கிருபை வேணாண்டவர், உங்களுக்கு ஊழியம் வேணாண்டவர்ண்டா, தெய்வீக ஊழியர் மனம் புகுந்து உங்களுக்கு ஊழியம் செய்வார். பெருமைப்பட வேணாம், நானே சமாளிச்சிருக்கிறேன் நினைக்க வேணாம். நாம் கஷ்டப்படக்கூடாது, பாடுபடக்கூடாதுக்காக தேவகுமாரன் பாடுபட்டு தேவனுடைய குமாரனாக மாற்றிருக்கிறார். இதை உணர்ந்து சிலுவைக்கு நன்றி செலுத்துவோம். அந்த கப்பை அவர் குடிச்சிட்டார். இன்னைக்கு நமக்கு அந்த கப்பில் தீமை இல்லை. இன்னைக்கு நமக்கு ஒரு கப்பு இருக்கு இல்லையா? ஒவ்வொரு திருவிருந்து இந்த கப்பு நாம் குடிக்கிறோம். அந்த கப்பில் என்ன இருக்கு? சுகம், ஆசீர்வாதம், நன்மைகள், தீர்க்காயுசு, அனுகூலங்கள், ஒத்தாசைகள் இருக்கிறது. ஒவ்வொருவரும் திருவிருந்து எடுக்கும் பொழுது எனக்கா அவர் வேற கப்பை குடிச்சிட்டார். வியாதிங்கிற கப்பை அவர் குடிச்சிட்டார், தரித்திரங்க கப்பை குடிச்சிட்டார். அவர் குடிச்சதுக்கு அப்புறம் இனி அந்த கப்பை நான் குடிக்கக்கூடாது. எனக்கு வச்சிருக்கிற கப்பு தெய்வீகமான ஆசீர்வாதங்கள், அனுகூலங்கள் நிறைந்த கப்பு. அதை குடிச்சிங்கன்றால் மெய்யாவை பரலோக பிதா சந்தோஷப்படுவார், கிறிஸ்து சந்தோஷப்படுவார். அந்த சிறகுக்குள்ளே, கோழி சிறகுக்குள்ளே வருது பார்த்தீங்களா, சிறகுக்குள்ளே வந்து இலைப்பாறுதலோடு இருப்போம், தேவன் மகிமைப்படுவார், எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் செய்த உபகாரங்களுக்கு நன்றி செலுத்துவோம். சிலுவை பெருசு. நான் வேகமாக நிறைய விஷயங்கள் வேகமாக சொல்லி முடிச்சேன். நமக்கு தேவன் செஞ்சது சொல்லி முடியாதது, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதது. அதனால் தேவன்கிட்ட கரம் உயர்த்தி, உங்களை எந்த பகுதியில் அவருடைய ஊழியம் தேவையாக இருக்கிறதோ
அந்த பகுதியில் அது ஊழியம் தேவை என்று கரங்களை அந்த பகுதியில் வைத்து, ஆண்டவர் இந்த பகுதியில் நம்முடைய ஊழியம் அவசியமாக இருக்கிறது, எனக்கு தரித்திரம் போக வேண்டும் என்று அவசியம் இருந்ததென்றால், சுகம் அவசியமாக இருக்கிறது என்றால், ரட்சிப்பு அவசியமாக இருக்கிறது என்றால், ஆண்டவரே இந்த பகுதியில் நீ ரட்சகராக இருக்க வேண்டும், இந்த பகுதியில் நீ பரிகாரியாக இருக்க வேண்டும், இந்த பகுதியில் என்னுடைய தீமையெல்லாம் நீக்கக்கூடிய ஐஸ்வர்ய சம்மனராக இருக்க வேண்டுங்கிற உணர்ந்து, எந்த பகுதியில் அவர் உங்களோட ஊழியம் அவசியமாக இருக்கிறதோ அந்த இடத்துல வைத்து தேவனை நோக்கி கேட்பான். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்களுடைய தெய்வீக ஊழியராக தேவரே இருக்கிறீர், உமக்கு நன்றி. மனமுகம் என்றைக்கும் எங்களுக்கு ஊழியராக இருக்கும்படியாக அந்த பாத்திரத்தை நீர் குடித்திருக்கிறீர், உமக்கு நன்றி. உம்முடைய சித்தம் என்றென்றைக்கும் பரலோகத்தில் பிதாவோடு இருப்பது, ஆனால் என்றென்றைக்கும் பிதாவோடு நாங்கள் இருக்கும்படியாக கல்வாரி சிலுவையில் நீர் பிரிக்கப்பட்டு எங்களை உம்மோடு இணைத்து வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் தேவனே. நீர் ஆண்டவரும் இரட்சகரும் எஜமானாகும் சர்வ அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும் சர்வ அதிகாரத்தையும் வல்லமையும் எங்களை சுகமாக்குவதற்காக, எங்களை விடுதலையாக்குவதற்காக பயன்படுத்துகிறீர், உமக்கு நன்றி. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் பிதாவின் வலது பாசத்தில் விற்றிருக்கிறீர். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் தேவையான பகுதியில் உடைய தயவு, உடைய கிருபை, உடைய ஊழியம் அவசியமாக இருக்கிறது தேவனே. இந்த பகுதியில் நம்முடைய ஊழியம் அவசியமாக இருக்கிறது. பொற்கச்சை கட்டியிருக்கிறவர் இந்த நாளில் இந்த இடத்துல ஊழியம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த தேவைகளை நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த குறைகள் நீங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களையும் எங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறபடினாலே, மனவாட்டியாக எங்களை நேசிக்கிறபடினாலே, சபையாகி நம்முடைய பிள்ளையை நேசிக்கிறபடினாலே, என்றென்றைக்கும் ஊழியனாக இருக்கும்படியாக கர்த்தாவே, நம்முடைய காதுகள், கைகள், கால்கள், முதுகு எல்லா இடத்திலையும் கர்த்தாவே குத்தப்பட்டிருக்கிறதே. கர்த்தாவே, உமக்கு நன்றி. எங்கள் மேலே வைத்திருக்கிற நிபந்தனையற்ற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் நம்முடைய தயவு உண்டாகிறபடியா, நம்முடைய கிருபை உண்டாகிறபடியா உமக்கு நன்றி. இயேசு நாமத்தில் வழிகள் நீங்கட்டும், வேதனைகள் மாறட்டும், தரித்திரியம் மாறட்டும், குடும்பத்தில் ரட்சிப்பில்லாத தன்மை மாறட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் ரட்சிப்பின் ரத்தம் பூசப்படட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தில் நிலையில் ரத்தம் பூசப்படுகிறபடியா உமக்கு நன்றி. ஒவ்வொரு மக்களும் குடும்ப ரட்சிப்பு உண்டாகிறபடியா உமக்கு நன்றி. கர்த்தாவே, இங்கே இருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். வாழ்க்கையில எல்லா குறைவுகளும் நீங்கி தெய்வீக ஊழியர் அந்த பகுதியில் ஊழியம் செய்து உடைய மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசுட்டுகிறபடியா உமக்கு நன்றி. ஏதோ வந்தோம் கடந்து சென்றும் இல்லாமல் என்னுடைய சாபத்தின் பாத்திரத்தை, தரித்திரத்தின் பாத்திரத்தை, வியாதியின் பாத்திரத்தை அவர் குடித்து தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் என்னை தேவனோடு இணைப்பதற்காக அவர் சிலுவையில் பிரிக்கப்பட்டு என்னை சேர்த்து நித்தியத்துக்கும் குமாரனாக மாற்றிருக்கிறாங்கிறத உணர்ந்து நன்றியுள்ள மக்களாய் வாழ எனக்கு உதவி செய்கிறபடியா உமக்கு நன்றி. எல்லா கனத்தை எல்லா மகிமையும் பிதாவே உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக, உயர்த்தப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவே தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் உங்கள் மேலே வீச பண்ணி ஒரு வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் இருளை அகற்றி தேவனுடைய நிறைவான கிருபையும் தயவையும் அனுகூலத்தை அனுபவிக்க உதவி செய்வாராக, ஆமென். இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டேன் இரத்தத்தால் பிசாசின் பிடி நின்று, மீட்கப்பட்டேன் இரத்தத்தால் பிசாசின் பிடி நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே.
படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனைப் போல பார்க்கின்றார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனைப் போல பார்க்கின்றார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்த, ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால். பிசாசின் பிடியில் நின்று மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால். பிசாசின் பிடியில் நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். யாரும், அது எந்த பிரசங்கியாராக இருந்தாலும் சரி, எந்த பிசாசாக இருந்தாலும் சரிதான், கர்த்தர் உங்கள் வீட்டில் சாபத்தை கொடுப்பாரு, தரித்திரத்தை கொடுப்பாருன்னு சொன்னால் நம்பாதீங்க. ஏன்னா அந்த கப்பை அவர் குடிச்சிட்டார். அவர் குடித்ததுக்கப்புறமும் உங்களுக்கு நீங்கள் குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா சிலுவை அவமானப்படுத்துறது மாதிரி. விளங்கலைங்களாங்க? சிலுவை அவமானப்படுத்துவதற்கு இடம் கொடுத்துறாங்க. அவர் குடிச்சிட்டார். இப்போ உங்களுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறார், இது ரட்சிப்பின் பாத்திரம். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்று பார்த்தீங்களா, அந்த பாத்திரம் தான் வச்சிருக்கிறார். அதனால திருவிருந்து ஒவ்வொரு நாள் எடுக்க சொல்கிறோம். ஏன் எடுக்க சொல்கிறோம்னா அதை நினைவு கூற சொல்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவரே நம்முடைய உதவி வேணும், நம்முடைய ஒத்தாசை வேணுங்கிறதுக்காக. விளங்கலையா? இன்னைக்கு சாபம் வந்துடும், அந்த வரும், இது வரும், அது வரும், இது வரும். சாபம் இல்லை, சாபத்தை அவர் குடிச்சிட்டார். தேவனை கைவிட்டுருவார், விட மாட்டாருங்க. குமாரனை கைவிட்டாருங்க, என்னை கைவிடக்கூடாதுங்கிறக்காக தான் விட்டார். சிலுவையை ஒவ்வொரு சிந்தனையிலும் மேன்மைப்படுத்துங்க. பக்கத்தில் சொல்லுவேன், ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்காக, சுகமாக்குவதற்காக நம்மேலிருந்த மிகுந்த அன்பினாலே கல்வாரி சிலுவையில் தீமையின் பாத்திரத்தை, சாபத்தின் பாத்திரத்தை அவர் குடித்து நமக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ரட்சிப்பையும் நல்வாழ்வையும் கொடுத்திருக்கிறார். இப்பொழுதும் நம்முடைய தெய்வீக ஊழியராய் அவர் இருக்கிறார். வாழ்க்கையின் எந்த பகுதியில் அவருடைய ஊழியம் அவசியமாக இருக்கிறதோ அவர் ஊழியம் செய்வதற்கு இடம் கொடுங்கள். அவர் உங்களுக்கு ஊழியம் செய்து உங்கள் தேவைகளை நிவர்த்தியாக்கி உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷப்படுவார். ஆமென், ஆமென்.